திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து உலக நாடுகளில் பலவிதமான வித்தியாசமான கொள்ளை நோய்கள் பரவின வண்ணம், குறிப்பாக வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக பரவி மனிதர்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது ஹண்டா வைரஸ் என்று சொல்லப்படுகிற கொடூர வைரஸ் மிக வேகமாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். இது டச்சு கப்பல், ஒரு உல்லாச கப்பல் MV ஹோண்டியஸ் என்று சொல்லப்படுகிற அந்த உல்லாச கப்பலிலே இதனுடைய பாதிப்பு கண்டறியப்பட்டு இதனால் தற்போது 3 பேர் அந்த கப்பலில் பயணித்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து கனடா தேசத்திலும் இதை குறித்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த தேசமானது உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமானது இதிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த கப்பலில் பயணித்த 4 நாட்டவர் கனடாவை சேர்ந்தவர்கள் விக்டோரியாவில் அவர்கள் இறங்கியிருப்பதை அடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து மிக வேகமாக பரவி வருகிற இந்த கொரோனா வைரஸுக்கு அடுத்தபடியான வைரஸ் என்று சொல்லப்படுகிற வரிசையில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை குறித்த எச்சரிக்கை செய்தியை உலக சுகாதார மையமும் இதை குறித்த எச்சரிக்கை செய்தியை விடுத்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த கப்பலானது ஒரு நடமாடும் குவாரண்டைன் மையமாக காணப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இதில் பயணித்த மக்கள் மூலமாக, இந்த அறிகுறி உடையவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஹண்டா வைரஸினுடைய தாக்கம் வராதிருக்க, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய, ஏற்கனவே பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறவர்கள் சுகமடைய, இந்த கொடூர வைரஸினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை, குறிப்பாக கனடா தேசத்திலே இதனுடைய பரவல் அதிகரிக்காமல் இருக்கவும் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கப்பலின் எல்லையெங்கிலும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வர, இந்த கப்பலில் பயணித்தவர்கள் மூலமாக பிற தேசங்களுக்கும் இது பரவாதிருக்க, இதில் பயணித்தவர்கள் மூலமாக பரவாதிருக்க நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். கொள்ளை நோய்களிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே, தேசங்களில் பரவி வருகிற கொள்ளை நோய் நிமித்தமாக அழிவுகள், உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்பா, குறிப்பாக ஹண்டா வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வைரஸ் ஆனது ஆண்டவரே டச்சு கப்பலில் பயணித்தவர்கள் ஒரு சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி ஆண்டவரே தகப்பனை 3 பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில், பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சூழ்நிலையில், பல தேசங்களுக்கு இந்த கப்பல் கடந்து செல்லும் பொழுது பல தேசங்களுக்குள்ளே இதை பரவி உயிரிழப்பை ஏற்படுத்தலாம் என்கிற செய்தியை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகரித்து வருகிற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை போன்ற ஆண்டவரே ஒரு தாக்கம் இந்த வைரஸால் நேரிடாதபடி இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஆண்டவரே தகப்பனை உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, இப்படிப்பட்ட வைரஸ் தாக்கங்கள் தேசத்தில் தேசங்களில் அதிகரிக்காமல் இருக்க உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். தேசத்திலே ஆண்டவரே, தேசங்களிலே ஆண்டவரே, கொள்ளை நோய்களும் தழி வராதபடி கர்த்தர் மனமிறங்கி பாதுகாக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த டச்சு கப்பல் என்று சொல்லப்படுகிற கப்பலின் மீது இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நோயினால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ஆண்டவரே, அவங்ககிட்ட இருந்து மற்ற நாடுகளுக்கு மற்ற மக்களுக்கு பரவாதிருக்க ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.